நீ உன் புருஷனுக்கு முறையா வந்த முத பொண்டாட்டி இல்லையாமே. சதாசிவம் முறையா கட்டிட்டு வந்த பொண்டாட்டி இல்ல. மகேஷ் போயிரு, நான் கடிச்சு கொதறிடுவேன். போ. என்ன மகேஸ்வரி அலறது இருக்காதே. அவளுக்கு மற்றவங்களை அழ வச்சு தானே பழக்கம். ஒருவேளை இந்த அழுக நிஜம்னா இந்த கண்ணீரே இவ பாவத்தெல்லாம் கழுவிரும். யாரையா பாவம் பண்ணா? யாரு பாவம் பண்ணா? நான் பாவம் பண்ணவளா? சதாசிவத்துக்கு நான் பொண்டாட்டி இல்ல, ஒட்டிக்கிட்டு வந்தவன் நாங்க ஒருத்தர காரி துப்பிட்டு போறான். சொல்லியா நான் உனக்கு பொண்டாட்டி இல்லையா? சொல்லு. ஐயோ கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு ஏன் இப்படி ஒரு அசிங்கம்? என்னை ஏன் இப்படி கேவலப்படுத்துறாங்க? சொல்லியா சொல்லு. நான் பொண்டாட்டி தானே, உன் கூட தானே நான் 2 புள்ளைய பெத்தேன். நான் உன் பொண்டாட்டி இல்லையா? சொல்லியா. அப்புறம் ஏயா என்ன அப்படி சொல்லிட்டு போறான்? உன் புள்ளைய வளர்க்கறதுக்கு தானே என்ன கட்டிக்கிட்ட. இப்ப வரைக்கும் அவனை நான் என் கண்ணுக்குள்ள வச்சுதானே பாத்துக்கிறேன். இவ்வளவு நாளும் நான் அவனுக்காக தானே எல்லாத்தையும் தியாகம் பண்ணேன். அப்புறம் ஏன் அவன் அப்படி சொன்னா? இந்த பாரு மகேஷ், என்னைய பொறுத்த வரைக்கும் நீதான் என் பொண்டாட்டி. அத யாராலையும் மாத்த முடியாது. நமக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க மகேஷ். இந்த பாரு, நீ இப்படி அழுகிறத பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத்தவங்க பேசுறத பத்தி நீ எதுக்கும் கவலைப்படாத. என் முத சம்சாரம் இறந்து போயிட்டா. அதனால நீ என் 2வது சம்சாரமா வந்திருக்க. நம்ம குடும்பத்தோட 2வது மருமகன் நீங்கிற உரிமையை விட்டு கொடுக்க வேண்டாம். அந்த உரிமைய நான் தட்டி பறிக்கவும் மாட்டேன். உன் மேல எனக்கு எப்பவுமே அக்கறை இருக்கு மகேஷ். நீதான் அதை புரிஞ்சுக்காம தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்க. இத பாரு, இப்பவும் சொல்றேன், உன்னைய நீயே கொஞ்சம் மாத்திக்க. இந்த ஊரே உன்னை கொண்டாடுமா. எப்பவுமே கெட்டதை அசை போட்டுட்டு இருக்க கூடாது. நம்மளை சுத்தி நடக்கிற நல்லது எல்லாமே கெட்டதா மாறி போயிடும். ஒரே ஒரு நாள் நல்லதை மட்டும் நம்பிப்பாரு. அப்போ சொர்க்கத்துக்கு நடுவுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லதையும் கெட்டதையும் இன்னொருத்தர் நமக்கு தர்றதில்ல. 2மே நம்மளோட கையில தான் இருக்கு. எது வேணுமோ அதை நம்ம வச்சுக்கிட்டு, எது வேண்டாமோ அதை தூக்கி போட்டுறணும். இங்க பாரு, ஒரே ஒரு தடவை கெட்டதை தூக்கி போட்டுரு. நல்லதை மட்டும் கூட வச்சிருந்து பாரு. இப்படி உட்கார்ந்து இடிஞ்சு போய் அழ வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பாரு, நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். பொண்டாட்டிக்காரி முசு முசுன்னு அழுதுகிட்டு இருக்கிறா. கட்டுன புருஷனா லட்சணமா ஆறுதல் சொல்லுவார்னு பார்த்தா என்ன மாதிரி சொல்லிட்டு போறாரு பாரு. யாரும் எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துலயும் நான் இல்லை. விடக்கூடாத வார்த்தையை விட்டுட்டு
தொடக்கூடாத எதிரி அந்த சிவசாமி தொட்டுட்டான். இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை நான் என்ன பாடுபடுத்த போறேன்னு பாரு. மகேஸ்வரியோட இன்னொரு முகம் அவங்களுக்கு தெரியல. அவன் ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. மொத்த குடும்பத்தையும் சின்ன பின்னமாக்கி செதற விட போறேன் பாரு. ஏய், உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? நான் ரொம்ப நேரம் இங்கதான் இருக்கேன். நீ ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். எங்கடி? உன் முன்னால தானே அந்த பூங்கொடி என் கன்னத்துல அரைஞ்சா. அந்த கணக்கை செட்டில் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. வா போலாம். ஒரு நிமிஷம் டி. என்ன? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஃபங்க்ஷன்ல பூங்கொடிக்கு அவார்ட் கொடுக்க போறாங்களாம். ஓ, ரொம்ப சந்தோஷம். நான் அதை விட பெரிய அவார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஏய், என்னடி சொல்ற? வா, உனக்கே புரியும். வா. சரி. பூங்கொடி, மேம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, ஒன்றும் இல்லை மேம். இன்னைக்கு இந்த காலேஜ உன்னை கொண்டாட போகுது. நீ ஏன் இப்படி சோகமா இருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேம். கொஞ்சம் நர்வஸா இருக்கேன். நாங்க எல்லாம் உன் கூட இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? ரிலாக்ஸ் ஆயிரு. அப்புறம் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்களா? இன்னும் இல்லை மேம். சீக்கிரம் எல்லாரையும் வர சொல்லு, டைம் ஆயிடுச்சு. சரி, நான் வரேன். ம், சரிங்க மேம். அண்ணி, குட் ஆஃப்டர்நூன் அண்ணி. அண்ணி அண்ணி, ஏங்க அண்ணி உங்க முகங்க அண்ணி? வாடிங்க அண்ணி, போயிருக்குங்க அண்ணி. இது வரைக்கும் அண்ணி மரியாதைங்க தான் அண்ணி. கூப்பிடுங்க அண்ணின்னு சொன்னீங்க அண்ணி. அதான் பதில் மரியாதை கொடுக்கணும்ல, திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். நீ என் கண்ணத்துல அடிச்சது கூட எனக்கு வலிக்கலடி. ஆனா திமுறா ஒரு பார்வை பார்த்து அண்ணின்னு சொல்ல சொன்ன பாரு, அப்படியே மண்டைக்குள்ள திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கு.